தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்து கொண்டாட வைத்தது. அதுவரை எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் திரையரங்குகளில் 250 நாட்களை கடந்து ஓடிய பூவே உனக்காக படம்தான் விஜய்க்கென்று தனி ரசிகர்களை உருவாக்கி கொடுத்தது. குறிப்பாக அந்த படத்தின் மூலம் விஜய் அதிகப்படியான பெண் ரசிகைகளை பெற்றார். விஜய் என்ற நடிகர் கலைத்துறை குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவருடைய வெற்றி கடுமையான உழைப்புக்கு பிறகே கிடைத்தது. சினிமாவில் ஹீரோவாகி 4 ஆண்டுகள் கழித்தே பெரும் வெற்றியை பதிவு செய்த விஜய் தன்னுடைய சினிமா பயணத்தை கவனமாக கையாள தொடங்கினார். விஜய் தேர்ந்தெடுக்கும் கதைகள் அவருக்கு பொருத்தமாகவும் நேர்த்தியாகவும் அமைய வேண்டும் என்பதால் எஸ்.ஏ. சந்திரசேகரும் கதை தேர்வில் கவனம் செலுத்தினார். அந்த வகையில் காலமெல்லாம் காத்திருப்பேன், லவ் டுடே, ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர் என்ற அடுத்தடுத்த படங்கள் வெற்றியடைந்து விஜயை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. தொடர் வெற்றிகளில் இருந்த விஜய்க்கு காதலுக்கு மரியாதை படம் மேலும் புகழை சேர்த்தது. இப்படி ஒரு படமா என்று இளைஞர்கள் காதலுக்கு மரியாதை படத்தை கொண்டாடினர். அதோடு விஜயை நடிகனாக பார்க்காமல் தங்கள் வீட்டில் ஒருவராக ரசிகர்கள் பார்க்க தொடங்கினர். அதுவே விஜயின் வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமைந்தது. மேலும் காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்து காதலிக்க தொடங்கிய இளைஞர்களும் ஏராளம். இதைத் தொடர்ந்து வெளியான நினைத்தேன் வந்தாய், துள்ளாத மனமும் துள்ளும் ஆகிய படங்களும் வெற்றி பட்டியலில் இணைந்தன. இதில் துள்ளாத மனமும் துள்ளும் படம் காதலுக்கு மரியாதை படம் போலவே அப்போதைய இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. காதலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட துள்ளாத மனமும் துள்ளும் 200 நாட்களை தாண்டி ஓரிரு திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. விஜயின் படங்கள் ஒவ்வொன்றாக வெற்றியடைய ஏராளமான ரசிகர்கள் அவர் பின் வரத் தொடங்கினர். அதிலும் அவரை ஒரு தலைவனாகவும் நண்பனாகவும் வீட்டில் ஒருவராகவும் பார்க்க தொடங்கியது அதன் பிறகுதான். 2000 மற்றும் 2001 விஜயின் சினிமா கரியரில் மிக முக்கியமான வருடங்கள். குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி என்று 4 படங்கள் தொடர்ச்சியாக 100 நாட்களை தாண்டி ஓடின. விஜய் வயதில் இருந்த நடிகர்களோ அல்லது விஜய்க்கு போட்டியாக இருந்த நடிகர்களோ நிகழ்த்த முடியாத இந்த சாதனையை மிக எளிமையாக நிகழ்த்தி காட்டி அசத்தினார் விஜய். விஜய் ஆக்ஷன், காதல் என மாறி மாறி நடித்தாலும் அவருக்கு காதல் படங்களே பெரும் வெற்றியை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தன. விஜய்க்கு காதல் படங்கள் தான் செட் ஆகும் என்று அனைவரும் பேசிய நிலையில் திருமலை படம் அவரை ஆக்ஷன் நாயகனாக உருமாற்றியது. இந்த படத்தில் அவர் பேசிய வசனங்களும் அதிரடி காட்சிகளும் ரசிகர்களை விசிலடித்து கொண்டாட வைத்தன. மேலும் அதில் விஜய் பேசிய பஞ்ச் வசனங்கள் அவரின் போட்டியாளராக பார்க்கப்பட்ட அஜித்தை எதிர்த்து பேசுவதாக விஜயின் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டன. திருமலைக்கு பின் கில்லி, திருப்பாச்சி, போக்கிரி போன்ற வெற்றி படங்களை கொடுத்தார் விஜய். இதில் மெகா ஹிட்டான கில்லி, போக்கிரி ஆகிய படங்கள் ரீமேக்காக உருவானவை. இதனால் ரீமேக் படங்களை கொடுத்து வெற்றியடைகிறார் என்ற விமர்சனம் விஜய் மீது வைக்கப்பட்டது. ஆனால் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பாதையில் பயணித்தார் விஜய். அடுத்தடுத்து வெற்றி, ஏராளமான ரசிகர்களின் செல்வாக்கு என உச்சத்தில் இருந்த சமயத்தில் அவருக்கு அரசியல் ஆசை தொற்றிக்கொண்ட